ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் காட்டுற இடம் தான் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். இப்போ நம்ம சார்ட்டில் எங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. இப்போ ப்ரீவியஸாக இருக்க ஐயை பிரேக் பண்ணதும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்விங் ஐ 2 பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுவும் அந்த ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு 50% கீழே வந்து உங்களுக்கு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஒன்று இருக்குது. அது கீழே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இப்போதைக்கு மார்க் பண்ண வேணாம். மெயினாக வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் பிரேக் ஆச்சுனா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க ஆர்டர் பிளாக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விங்குக்கு ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம அடிப்போம். ஃபிப் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் பார்த்தீங்கன்னா 0.618 அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆர்டர் பிளாக் கூட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு லோ பாயிண்ட் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு லோ இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு லோ இருக்குது. நமக்கு வந்து 3 லோ இருக்குது. இப்போ இந்த 3 லோவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து நம்ம ஆர்டர் பிளாக்ல வந்து கரெக்டாக வந்து ஒரு பாயிண்டில் வந்து கிராஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மூவிங் ஆவரேஜ், ஏதாவது 50 மூவிங் ஆவரேஜ் இல்லை வந்து 200 மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 50 மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கன்ஃபர்மேஷன் வந்து ஒரே இடத்துலேயே இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர் பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிப்னாச்சி லெவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். இந்த 4 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நம்ம மீட் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்னாச்சி வச்சு ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸும் லாங் எடுப்பாங்க, ட்ரெண்ட் லைன் பார்த்து ட்ரேட் எடுக்கிற ட்ரேடர்ஸும் லாங் எடுப்பாங்க, வெறும் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கிற ட்ரேடர்ஸும் வந்து லாங் எடுப்பாங்க. அது இல்லாமல் எஸ்எம்சி பார்த்து நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இங்கே வந்து லாங் என்ட்ரு ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை பேரும் லாங் என்ட்ரு ஆகிறதுனால இது வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும். நமக்கு ஒரு என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான செட்டப் இது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போது கீழே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும், கேண்டில் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் கேண்டில் ரிஜெக்ஷன் பற்றிலாம். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹையை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் மூவ் இருக்குது. நமக்கு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஹையர் சான்சஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஹை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரு ஆகிறதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து அனிமேஷனில் நம்ம எதனா ரெடி பண்ணி போட்டுடலாம், இதுதான் இப்படி நடக்கும் அப்படின்னு. பட் ஒரிஜினலாக சார்ட்டில் வந்து இதே மாதிரி நடக்குமா அப்படின்றது வந்து நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் சார்ட்லேயும் இதே மாதிரி தான் நடக்கும். நம்ம தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய இடத்துல வந்து விட்டுடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரியல் சார்ட்டுக்கு போகலாம். ரியல் சார்ட்டில் வந்து ஒரு 3 to 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். நான் ஏடிஐ சார்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து கார்டனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியா. இது ஏன் நான் இப்போ ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த இதில் போகுது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு மேஜரான இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு மெயினான ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அதனால் வந்து அதையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நமக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பர்டிகுலர் இடத்துல வந்து ட்ரேடு வந்து அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அந்த இடமும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. அது இல்லாமல்
ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ட்ரெண்ட் பேஸ் ஃபிப்னா என்னன்றது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கு நான் ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் அடித்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.618 பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பர்டிகுலரான ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்றது வந்து எனக்கு மீன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு டன் லைன் இருக்குது, அது இல்லாமல் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது, வால்யூம் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ட்ரெண்ட் பேஸ் ஃபிப்போட 1.618 லெவலும் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 5 கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். இந்த இடம் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து வேலிடான ஏரியா. கன்ஃபார்மாக பார்த்தோன்னா இங்கேருந்து வந்து கீழே விழுறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போவோம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து இங்கே இடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் பாருங்கள் 2 வீக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்திருக்கான். ஸோ இதே நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வீக்லின்றதுனால நமக்கு இங்கே என்ட்ரா இருந்தால் கூட நமக்கு வந்து 34% வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்றத நான் எதை வச்சு மென்ஷன் பண்ணுவேன்னா எனக்கு வந்து என்னோட இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டரில் பார்த்தோன்னா மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து அதில் வேவ் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்த்து கூட எக்ஸ்ட்ரா அடிஷனல் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரு ஆவேன் நான் ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ வந்து கீழேருந்து மேலே தான் ஏறிட்டு வருது. பட் ஆனால் வந்து இன்னுமே வந்து மணி ஃப்ளோ வந்து சுத்தமாக இன்னும் மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆகலை. ஸோ மேபி எப்படி ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு சின்ன புல் பேக் மாதிரி இந்த மாதிரி இப்போ கொடுத்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே பிரேக் பண்ணி எனக்கு வந்து வீக்லி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதில் மேலே வந்து புலிஷாக போகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அது வரைக்குமே உனக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிட்டு இருக்கும், இப்படியே கீழே சுற்றிட்டு இருக்கலாம், இல்லை வந்து கீழே இது வரைக்கும் கூட போயிட்டு விட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஸோ அது வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து அக்யூரஸியாக தெரியும். அதே மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், லோவர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ப்ளஸ் ஃபிப் அடிச்சிருக்கேன், ஃபிப் இது தான் இருக்குது, ஃபிப் லெவல் இருக்குது, ப்ளஸ் டன் லைனும் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏரியா நமக்கு வந்து வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கான். வந்ததும் பாருங்கள் ஒரு விக்கு எவ்வளோ பேர் விக்கு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து திரும்ப மேலே தூக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம மேலே ஹையை டார்கெட் பண்ணோம்னு சொல்லிட்டு இங்கே டார்கெட் ஹையை வைக்கக்கூடாது. ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. வீக்லி கான்ஃபரன்ஸ் ஏரியா வந்து இங்கே தான் இருக்குது, இது வந்து டெய்லி கான்ஃபரன்ஸ் ஏரியா. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கு. இந்த 2 ரேஞ்சு பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கும். நிறைய காயினில் எல்லா காயின்லையுமே இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொலானா எடுத்துக்கலாம். நம்ம சொலானா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பம்பு நல்லா கொடுத்துச்சு. இது ஏன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரீசன்ட் கன்சல்டேஷன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சல்டேஷனுக்கு நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே கரெக்டாக அந்த ப்ளூ லைன் எடுத்து பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, அது இல்லாமல் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இதுதான் வந்து நம்ம இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் வந்து இருக்கும் 3 பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு வந்து முக்கியம். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதில் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இதில் வந்து வால்யூம் ஏரியா ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வருது. அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்க இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச் சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி திரும்ப சப்போர்ட் ஆகிருக்கு, திரும்ப ரெசிஸ்டன்ட்டு, திரும்ப பிரேக்கு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. அது இல்லாமல் நான் வந்து ஃபிப் இங்கேருந்து நம்ம டாப்புக்கு நான் ஃபிப் அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக அதே பாயிண்ட் வந்து எனக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்கும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்கள். வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது, சப்போர்ட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஃபிப்னாச்சி லெவலில் ஒன்று இருக்குது, 0.618 இருக்குது, அது இல்லாமல் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது காட்டுது. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து ஒரு ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீடெஸ்ட் வச்சா அந்த இடத்துல இருக்க ஓபியை வந்து லைட்டாக ஸ்வீப் பண்ணால் மேலே தூக்கிட்டு போயிட்டான். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து எப்போவே வந்து நமக்கு ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய முறை கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையவே ட்ரேட் எடுக்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி போட்டுட்டு இது கீழே இருக்க இடத்துல வந்து இங்கே ஸ்டாப் லாஸில் வச்சுருந்தா கூட எனக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72% எனக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சார்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் வச்சு பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது,
கரெக்டாக அது கீழே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஹைக்கும் நான் வந்து ஃபிப் அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கரெக்டாக இங்கே வந்து கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ ட்ரெண்ட் தொட்டுட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து மேலே இருக்க அந்த மேலே இருக்க சப்போர்ட்டை மட்டும் தொட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டான். ஸோ இது கீழே எல்லா டைமும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில ட்ரேட் வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணுவோம். அதை எங்கே பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் பிடிக்கணும். இங்கே ரீடெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம வேலிடாக எடுத்துகிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கணும் ட்ரேடு. ஸோ இதை பற்றி நான் பிரேக் அவுட்டில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் வச்சு எப்படி ட்ரேட் இருக்குதுன்றது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், ரீடெஸ்ட் வச்சிருக்கான். ரீடெஸ்ட்டில் பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு இம்பாலன்ஸோடு இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இது வந்து சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டூல்ஸை வந்து எங்கேருந்து எது வரைக்கும் யூஸ் பண்ணணும், வந்து ட்ரெண்ட் எப்படி ட்ரா பண்ணணும், இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக நீ வந்து மெனக்கெட்டு நான் ரொம்ப கஷ்டப்படணுன்றது அவசியம்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து எங்கேருந்து எது வரைக்கும் ட்ரா பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து இது வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எந்த சார்ட் எடுத்தாலும் நமக்கு வந்து இந்த ட்ரேடுன்றது வந்து இந்த ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம நடந்திருக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஏரியா வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சாலே போதும், நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இதே மாதிரி வந்து நமக்கு நிறைய செட்டப்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.